ஹலோ எவ்ரிவான், இது கம்பைலர் டிசைன் யூனிட் 3 ஓட 7th லெக்சர். நம்ம லாஸ்ட் வீடியோல டைப் செக்கிங்னா என்னன்னு பார்த்தோம். எதுக்கு டைப் செக் பண்றோம்? ரெண்டு எக்ஸ்பிரஷன் நமக்கு ஆபரேஷன் பண்றப்ப ரெண்டு எக்ஸ்பிரஷனும் ஒரே டைப்பா இருந்தா மட்டும் தான் என்னால அந்த ஆபரேஷன் பண்ண முடியும். ஸோ அதனால ரெண்டும் ஒரே டைப்பா இருக்கலன்னு செக் பண்றதுக்காக நம்ம டைப் செக்கிங் பண்றோம். ஸோ அப்படி நம்ம டைப் செக்கிங் பண்றப்ப ரெண்டுமே வேற வேற டைப்பா இருந்தா நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ அதுக்கு தான் நம்ம டைப் கன்வர்ஷன்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கு. ஸோ நம்ம அந்த நேரத்தில் வந்து டைப்பை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில டைப்ஸ் வந்து நம்ம ஈஸியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ கன்வெர்ட் பண்ணிட்டு நான் அந்த எரர் இல்லாம அந்த ஆபரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த டைப் கன்வர்ஷன்ஸ் ஒன்று கொண்டு வராங்க. ஸோ டைப் கன்வர்ஷன் என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, டைப் கன்வர்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் ஒன் டைப் டு அனதர். ஸோ ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப் கன்வெர்ட் பண்றதுதான் டைப் கன்வர்ஷன்ங்கிறது. சிம்பிள் தான். கன்சிடர் ஏ ஸ்டேட்மெண்ட் f plus i வேர் f is a float and i is an integer. ஸோ எனக்கு ஒரு ஃப்ளோட்டையும் இன்டிஜரையும் நான் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3 plus 2.5 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டையும் நான் ஆட் பண்ணணும். இந்த ஆட் பண்றதுக்கு ரெண்டுமே ஒரே டைப்பா தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அடிஷன் ஆஃப் போத் should be done. ரெண்டுமே ஆட் பண்ண போறேன், அதுக்கு ஒரே டைப்பா இருக்கணும். ஃபார் தட் கம்பைலர் நீட்ஸ் டு கன்வெர்ட் டைப் ஆஃப் ஒன் ஆஃப் த ஆப்பரண்ட் இன் ஆர்டர் டு அப்டேன் த சேம் டைப்ஸ் ஆஃப் ஆப்பரண்ட்ஸ் ஃபார் ஆபரேஷன். ஸோ ரெண்டுமே ஒரே டைப்பா தான் இருந்தா மட்டும் என்னால ஆட் பண்ண முடியும். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டுல எதையாவது நான் டைப் கன்வெர்ட் பண்றேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 3 வந்து நான் ஃப்ளோட்டா மாத்தலாம். ஸோ 3 ஃப்ளோட்டா மாத்த என்ன வரும்? 3.0 இப்படி வரும். ஸோ 3.0வையும் 2.5ஐயும் இப்போ நான் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஃப்ளோட்டா மாறிடுச்சா? இப்போ நான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணேன்னா எனக்கு 5.5 வந்துடும். ஸோ இப்படி நான் ஒரு ஆப்ரேஷன் பண்றதுக்காக வேற வேற டைப்பா இருந்துச்சுன்னா அதை நான் டைப் கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த ஆப்ரேஷன் பண்றேன், எரர் இல்லாம பண்றதுக்காக. ஸோ இப்படி ஒரு சில ஆப்ரேஷன்ஸை கம்பைலரே பண்ணிக்கும். அதுதான் டைப் கன்வர்ஷன் சொல்றாங்க. இதுல வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு. தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் கன்வர்ஷன்ஸ், இம்ப்ளிசிட் கன்வர்ஷன், எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். ஸோ இந்த டைப்ஸ் என்னென்னங்கிற பாக்குறதுக்கு முன்னாடி டைப் கன்வர்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் தான். ஸோ டைப்னு கொடுத்தாலே நம்ம ஃபர்ஸ்ட் கிராமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் இ கிவ்ஸ் நம்பர். ஸோ அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஈயோட டைப் என்னது? இன்டிஜர்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இ கிவ்ஸ் நம் டாட் நம்பர். ஸோ இப்போ என்ன அர்த்தம்? இது வந்து ஃப்ளோட்னு அர்த்தம். ஸோ 5.2 இப்படி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இது என்ன வேல்யூ? ஃப்ளோட் வேல்யூ. ஸோ அதை தான் நம் டாட் நம்பர்னு கொடுப்பாங்க. அப்படின்னா ஃப்ளோட் வேல்யூ. நெக்ஸ்ட் இ கிவ்ஸ் ஐடின்னு இருக்கு. ஸோ ஐடினா வேற ஒன்றும் இல்லை, இது ஒரு ஐடென்டிஃபையர். இது வந்து ஏதோ ஒரு என்ன டைப்னாலும் இருக்கலாம். ஸோ அதோட டைப் தான் இந்த ஈக்கும் வரும். ஸோ இது நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து இ கிவ்ஸ் இ1 ஆபரேட்டர் இ2. ஸோ இப்படி ஒன்று இருக்கு. இதுக்கு என்ன மீனிங்? இ1ஐயும் நான் இ2க்கு ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ண போறேன். ஸோ அப்படி இருக்குன்னா என்ன பண்ணணும்? இந்த இ1 இ2வும் எனக்கு ஒரே டைப்பா இருக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா நான் டைப் கன்வெர்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இ டைப் ஃபர்ஸ்ட் வந்து நம்பர். ஸோ நம்பர்னா நம்ம இன்டிஜர் தான் நம்மளோட டைப். ஓகேவா? நமக்கு தெரிஞ்சதுதான். அதே மாதிரி இ கிவ்ஸ் நம் டாட் நம், இதுவுமே நமக்கு தெரிஞ்சதான் ஃப்ளோட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஈஸி. நெக்ஸ்ட் வந்து இ கிவ்ஸ் ஐடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஐடிக்கு ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவோட டைப் தான் நமக்கு ஈயோட டைப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான். இதுவும் சிம்பிள் தான். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஆபரேஷனுக்கு தான் நம்ம எழுத போறோம். ஸோ இப்படி ஒரு ஆபரேஷன் பண்ண போறோம். இதுக்கு ரெண்டு வேற வேற டைப்பா இருந்தா என்ன பண்ணலாம்? இங்க என்னென்ன டைப் இருக்கு? இன்டிஜர் ஒன்னு இருக்கு, ஃப்ளோட்னு இருக்கு. ஸோ ஒன்னு இன்டிஜரா இருந்தா ஒன்னு ஃப்ளோட்டா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? இல்ல ரெண்டுமே இன்டிஜரா இருந்தா என்ன பண்ணலாம்? ரெண்டுமே ஃப்ளோட்டா இருந்தா என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறத இந்த கண்டிஷனை கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கண்டிஷன் தான். பாருங்க, ஃபர்ஸ்ட் இ டைப் ஈக்குவல் டு. ஸோ இ டைப் ஈக்குவல் டு முதலே கொடுத்துட்டாங்க. நம்ம போன இதுல என்ன பார்த்தோம்? கண்டிஷனல் எழுதிட்டு லாஸ்டா இ டைப் ஈக்குவல் டு எழுதணும். இங்க ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாங்க, நோ ப்ராப்ளம். ஸோ இதான் நம்மளோட கண்டிஷன். இஃப் இ1 டைப் ஈக்குவல் டு இன்டிஜர் அண்ட் இ2 டைப் ஈக்குவல் டு இன்டிஜர். ஸோ ரெண்டுமே இன்டிஜர் ஆச்சுன்னா நமக்கு ஈயோட டைப் வந்து இன்டிஜர் தான் வரும். ஸோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் எல்ஸ் இஃப்னு போட்டு இ1 டைப் வந்து இன்டிஜரா இருக்கு, இ2 டைப் வந்து ஃப்ளோட்டா இருக்கு. ஸோ ஒரு இன்டிஜரையும் ஃப்ளோட்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? ஃப்ளோட் வரணும். ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பைத்தான்லேயே நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க 3 plus 2.0 கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு 5.0 தான் ஆன்சர் வரும். ஸோ ஃப்ளோட்ல தான் நமக்கு ஆன்சர் வரும். கம்பைலர் வந்து ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இப்படி டைப் கன்வெர்ட் பண்ணிட்டு நமக்கு ஃப்ளோட்னு ஆன்சர் வரும்னு சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி இ1 டைப் வந்து ஃப்ளோட்டா இருக்கு, இ2 டைப் இன்டிஜரா இருக்கு. இங்கேயுமே ஒரு ஃப்ளோட் ஒரு இன்டிஜர் தான். ரெண்டையும் ஆட் பண்றப்ப எனக்கு என்ன டைப் வரும்? ஃப்ளோட்னு வரும். ஸோ அதே கான்செப்ட் தான். அடுத்து இன்னொரு எல்ஸ் இஃப்னு போட்டு இ1 டைப் வந்து ஃப்ளோட்டா இருக்கு, இ2 டைப்பும் ஃப்ளோட்டா இருக்கு. ஸோ ரெண்டுமே ஃப்ளோட்டா தான் எனக்கு என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோட்னு தான் வரும். ஸோ இவ்வளவுதான். இப்படிதான் நம்ம டைப் கன்வர்ஷன் பண்றோம். ஸோ ரெண்டு வேற வேற டைப்பா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைப் கன்வெர்ட் பண்ணிக்கணும். எல்ஸ் டைப் எரர். ஸோ இது எதுவுமே இல்லை, இந்த எந்த டைப்புமே இல்லைன்னா நம்ம டைப் எரர்னு பிரிண்ட் பண்ணிடணும். ஸோ இவ்வளவுதான் டைப் கன்வர்ஷன்ங்கிறது. இதுல வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு, இம்ப்ளிசிட் கன்வர்ஷன், எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் இம்ப்ளிசிட் கன்வர்ஷன்னா கம்பைலரா அதுவா ஸோ ஓகே இது டைப் வேற வேற இருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும்ட்டு கம்பைலரா முடிவெடுத்து கன்வெர்ட் பண்ணுச்சுன்னா அது இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். ஓகேவா?
எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன்னா நம்ம ப்ரோக்ராம் எழுதுறப்பே இந்த டைப்பை வந்து நான் கன்வெர்ட் பண்ணிட்டு நான் இதுக்கு ஆப்ரேஷன் பண்ண போறேன் அப்படின்னு நான் ப்ரோக்ராம் எழுதுறேன்னா அதுக்கு பேர் வந்து எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் என்னன்னு பார்க்கலாம். implicit conversion, if the conversion is done automatically by the compiler. So compiler ஆட்டோமேட்டிக்கா அந்த கன்வர்ஷன் பண்ணுச்சு அப்படின்னா it is called as implicit conversion. ஓகேவா, அவ்வளவுதான். இந்த implicit conversion is also known as coercion. இது வந்து இந்த coercion சொல்லுவாங்க, இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 2 மார்க்ல coercion கேட்டாலும் நீங்க இதான் எழுத போறீங்க. ஓகேவா, ஸோ இதான் implicit conversion. இது எக்ஸாம்பிள் பார்ப்போம். assigning an integer to a float variable. ஸோ நான் வந்து ஒரு இன்டிஜரை ஃப்ளோட்டுக்கு நான் அசைன் பண்றேன். இப்போ float x equal to 5 அப்படின்னு நான் இனிஷியலைஸ் பண்றேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா இந்த 5 வந்து ஒரு ஃப்ளோட்டா கன்வெர்ட் ஆகிட்டு இதுல அசைன் ஆகும். ஓகேவா, ஸோ அப்போ என்ன ஆகும், x will be converted to float as 5.0. ஸோ இப்படி நான் இப்படி அசைன் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா 5 வந்து ஃப்ளோட்டா கன்வெர்ட் ஆயிரும், கம்பைலரே இதை கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம பார்த்ததான் ஆடிங் அண்ட் இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட் வேரியபிள்ஸ். ஒரு இன்டிஜரையும் ஃப்ளோட்டையும் ஆட் பண்றேன். ஸோ அப்போ என்ன நடக்கும், int x equal to 5 ஒரு இன்டிஜர் இருக்கு, float y equal to 3.5 ஒரு இன்டிஜர் இருக்கு, ஒரு float இருக்கு. ஸோ இப்போ ரிசல்ட் என்ன ஆகும், x equal to x plus y. ஸோ ரெண்டையும் ஆட் பண்றப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோட்டா மாறிடும். இப்போ நம்ம பார்த்த அதே எக்ஸாம்பிள் தான். ஸோ ரிசல்ட் வந்து என்ன ஆகும், ஃப்ளோட்ல வரும், 8.5ன்னு வரும். ஓகேவா, ஸோ இப்படிதான் கம்பைலர் வந்து ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் பண்ணுது. இதுக்கு பேர் வந்து இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் இருக்கு. when a programmer explicitly requests a type conversion using a typecasting operator or a conversion function. ஸோ ஒரு டைப் காஸ்டிங் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும், அப்படி இல்லைன்னா கன்வர்ஷன் ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி எனக்கு இந்த டைப் கன்வர்ஷன் நடக்கணும் அப்படின்ட்டு ப்ரோக்ராமர் சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். ஸோ ப்ரோக்ராம் எழுதுறப்ப ஒரு டைப் கன்வர்ஷன் எழுதுறேன், அதுக்கு பேர் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, casting an integer value to a float. ஸோ ஒரு இன்டிஜரை நான் ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்றேன், அதுக்கு நானாவே டைப் காஸ்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நான் ப்ரோக்ராம் எழுதுறேன். பாருங்க, float x equal to float of 5. ஸோ 5ங்கிறது இன்டிஜர், அதை நான் ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு இப்படிதான் டைப் காஸ்டிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்படி கன்வெர்ட் பண்ணா என்ன ஆகும், 5.0 எனக்கு கன்வெர்ட் ஆகிட்டு இந்த ஃப்ளோட்ல அசைன் ஆகும். x will be converted to float as 5.0. ஓகேவா, ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, கன்வெர்ட்டிங் a string to an integer. இங்க வந்து நான் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். என்ன ஃபங்க்ஷன், ஒரு ஸ்ட்ரிங் இன்டிஜரை கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ATOIன்னு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் இந்த ஸ்ட்ரிங்கை வந்து இன்டிஜரா கன்வெர்ட் பண்றேன். ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கேன், 1 2 3 ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கேன். ஸோ கோட்ஸ்குள்ள இருக்கு, கோட்ஸ்குள்ள இருந்தா ஸ்ட்ரிங்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை நான் இந்த ஃபங்க்ஷன் வச்சு இன்டிஜரா மாத்திட்டு இதுல அசைன் பண்றேன். ஸோ நானே அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன், x will be an integer 1 2 3 அப்படின்னு இன்டிஜரா மாறிடும். ஸோ இப்படி கன்வெர்ட் பண்றதுக்கு பேர் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். நம்ம ப்ரோக்ராம் எழுதுறப்பே அதை கன்வெர்ட் பண்ணணும், நம்ம அதுக்கு ப்ரோக்ராம் எழுதுறோம், இதுதான் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். ஸோ இவ்வளவுதான் டைப் கன்வர்ஷன்ங்கிறது. ஸோ டைப் கன்வர்ஷன் எதுக்கு பண்றோம், ஃபர்ஸ்ட் டைப் செக் பண்றோம், ரெண்டு எக்ஸ்பிரஷன் ஒரே டைப்பா இருக்கலாம் செக் பண்றோம், அப்பதான் நம்மளால இந்த ஆபரேஷன் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரே டைப்பா இருந்தா ப்ராப்ளம் இல்ல வேற டைப்பா இருந்தா நமக்கு எரர் ஆயிரும். ஸோ அப்படி எரர் வரும்போது நம்ம அந்த டைப் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ டைப் கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த எரரை ஓவர் கம் பண்ணிட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா அது கம்பைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் டைப் செக்கிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்றோம். ஸோ இதுல 2 டைப்ஸ் இருந்துச்சு, இம்ப்ளிசிட் கன்வர்ஷன், எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன், 2 டைப்ஸ் இருந்துச்சு. இம்ப்ளிசிட்னா கம்பைலராவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு டைப் கன்வெர்ட் பண்ணுச்சு, அது இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். இல்ல எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன்னா ப்ரோக்ராமரே ப்ரோக்ராம் எழுதுறப்ப இந்த டைப் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு ப்ரோக்ராம் எழுதுனாங்கன்னா அதுக்கு பேரு எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். ஸோ இவ்வளவுதான் டைப் கன்வர்ஷன்ங்கிறது, ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.